ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஆல்கஹால் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல நம்ம ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஷோ ஹவ் வில் யூ சிந்தசிஸ் 1 ஃபீனைல் எத்தனால் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ஆல்கீன்னு கேட்டுருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிரா பண்ணுவோம். 1 ஃபீனைல் எத்தனால்னா அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணும்போது முதல்ல மெயின் செயின் தான் நம்ம வந்து டிரா பண்ணணும். ஓகே. அப்போ நமக்கு என்னது ஈத் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ ஈத்னா நமக்கு வந்து 2 கார்பன் அட்டம் வந்து இருக்கும். 1 ஃபீனைல் எத்தனால். அப்போ ஆல்கஹாலோட பொசிஷன் வந்து மென்ஷன் பண்ணல. அப்படி மென்ஷன் பண்ணா அது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்புறம் நம்ம என்ன 1 ஃபீனைல். அப்போ சப்போஸ் இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஃபீனைல் ரிங் வந்து இருக்குது. அப்போ ஆல்கஹால் நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, CH3 ஓகே. CH3 CH இங்க நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு OH வந்து நமக்கு வந்து இருக்குது. அது போக நமக்கு வந்து ஒரு ஃபீனைல் ரிங் நமக்கு வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 1 ஃபீனைல் எத்தனால். ஓகே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணா அல்கீன்லேருந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அல்கீன் நம்ம என்ன பண்ணலாம், அல்கீன்ல ஹைட்ரேஷன் பண்ணால் நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு சூட்டபிளான அல்கீன் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சின் ரிங். ஓகே. ஸோ ஒரு பென்சின் ரிங். அப்புறம் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு CH டபுள் பாண்ட் CH2. அப்போ இந்த மாதிரி ஒரு அல்கீன் வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா அவங்க அல்கீன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அல்கீனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, வாட்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வந்து நம்ம வந்து H+ ஃபாலோ பண்ணால் அப்போ வாட்டரில் நமக்கு என்ன ஆகணும், வாட்டர் எப்படி நமக்கு டிசோசியேட் ஆகும், H+OH- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ இது நமக்கு வந்து மார்கோனிகா ரூல் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மார்கோனிகா ரூல்னா என்னது, ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடில் ஹைட்ரஜன் எங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குதோ அந்த கார்பன் போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். OH வந்து நமக்கு வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு என்னன்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே. அப்போ என்னன்னா CH இங்க நமக்கு என்ன ஒரு OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்க நமக்கு வந்து CH வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்ப்போம். சைக்ளோஹெக்சைல் மெத்தனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீத்னா ஒரே ஒரு கார்பன் அட்டம் தான் இருக்கணும். அது என்ன பண்ணுறேன்னா சைக்ளோஹெக்சைலும் நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சைக்ளோஹெக்சைல் என்னது பென்சின் ரிங் மாதிரி தான், பட் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து இருக்காது. இங்கே நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளோஹெக்சைல் ரிங்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா CH2OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH2OH. ஓகே. ஸோ திஸ் த சைக்ளோஹெக்சைல் மெத்தனால். இது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்கஹால்னா என்ன பண்ணணும், இந்த குளோரின் அந்த OH எடுத்து நம்ம குளோரின் போட்டால் அதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இந்த ரியாக்ஷன் கன்வர்ஷன் நமக்கு எப்படி வரும், ஒரு சைக்ளோஹெக்சைல் ரிங்கு, அப்போ CH2Cl பண்ணிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாஸ் NaOH. ஓகே. ஒரு அக்வாஸ் NaOH வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளோஹெக்சைல் வந்து ஓகே. சைக்ளோஹெக்சைல் மெத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ இங்கே அக்வாஸ் NaOHன்றது நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அக்வாஸ் NaOH ஆர் அக்வாஸ் KOH நம்ம வந்து ஆட் பண்ணலாம். சப்போஸ் ஆல்காலிக் KOH போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீட்டா அனிமேஷன் வந்து நமக்கு நடந்துடும். ஓகேவா? அப்போ இந்த அக்வாஸ் KOH அண்ட் ஆல்காலிக் KOH வந்து நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, பென்டேன் 1 ஆல் யூசிங் த சூட்டபிள் ஆல்கைல் ஹைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பென்டேன் 1 ஆல் நமக்கு என்ன வரும், CH3 CH2 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 என்ன கொடுத்தாங்க, CH2 4 இருக்குதா, 5 அப்படின்னா CH2OH வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஒரு அல்கைல் ஹைட், இது வந்து இதில் பண்ணணும் அல்கைல் ஹைட்லேருந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த OH எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், Cl வந்து நமக்கு வந்து போட்டுடலாம். அப்போ நமக்கு இது ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு என்ன வரும், CH3. இந்த CH எத்தனை இருக்குது, 1 2 3 4 வந்து இருக்கு இல்லையா, அதை நான் என்ன போட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து நம்ம போட்டுக்கிறேன். ப்ளஸ் நமக்கு என்ன இருக்கும், இங்கே வந்து நமக்கு வந்து Cl வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ Cl இருக்கும்போது SOCl2 நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது SOCl2 பண்ணால் ஹேலஜன் தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், அக்வாஸ் KOH வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணலாம். அப்போ இது கூட நமக்கு என்னன்னா அக்வாஸ் KOH. ஓகே. ஸோ அக்வாஸ் KOH நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹேலஜன் வந்து வெளியில் போயிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு என்னன்னா OH வந்து நமக்கு வந்து வந்துடும். அப்போ CH3 CH2 4 டைம்ஸ் என்ன பண்ணால் OHன்னு சொல்லலாம். இதுவும் நமக்கு வந்து ஒரு கன்வர்ஷன் மாதிரி தான், கொஞ்சம் நமக்கு வந்து இன்டெரக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆல்கஹால்னா நம்ம வந்து ஆல்கஹால் நம்ம வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் ஆல்கஹால் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆல்கீன்லேருந்து நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்.